Hi students, welcome to Neet Topics. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ Morphology of Flowering Plantsல கைனீசியம் ஃப்ரூட்டும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ரீசியம் வரையும் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ ட்ரிக்ஸ்லாம் வந்து அதில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Morphology of Flowering Plants, Topper Notes Part 6. Gynoecium. கைனீசியம்ங்கிறது என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர். ஓகேவா, அப்போ கைனீசியம்ங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர்னா அப்போ ஃப்ளவர்னுடைய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னதுன்னா ஆண்ட்ரீசியம். ஓகேவா, அப்போ கைனீசியம் எப்படி ஆயிருக்குன்னா கம்போஸ்ட் ஆஃப் கார்பல்ஸ். கார்பல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நேற்று நம்ம என்ன படித்தோம்? ஆண்ட்ரீசியம் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ்னு படித்தோம். ஸ்டாமன்ஸ்னு என்னது? இது ஒரு ஃபிலமெண்ட்டு, இது ஸ்டாக்கு, இது ஆன்தர். இது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தால் அது வந்து ஸ்டாமன்ஸ்னு படித்தோம். இப்போ கார்பல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஓவரிலேருந்து ஒரு லார்ஜ் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஸ்டைலேருந்து ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா நம்ம 10th படிச்சிருக்கோம். இதனுடைய ஸ்டிக்மா வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஹைபிஸ்கஸ் ரோசாசைனஸ்னுடைய ஸ்டிக்மா எல்லா ஸ்டிக்மாவுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பொசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஓவரி என்னதுன்னா என்லார்ஜ்டு பேசல் பார்ட். பேசல் பார்ட்னா அடிப்பகுதியில் என்லார்ஜ்டு இருக்குன்னா பெருசாக இருக்குது. ஸ்டைல்னா எலாங்கேட்டட் டியூப். ஸ்டைல் வந்து என்னது? எலாங்கேட்டட் டியூப். அது மட்டும் இல்லை, ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் என்னதுன்னா ஸ்டைல். ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து ஸ்டைல். ஸ்டிக்மா வந்து என்னதுன்னா டிப் ஆஃப் தி ஸ்டைல். ஸ்டைலினுடைய நுனியில் இருக்கிறது ஸ்டிக்மா, ஸ்டைலினுடைய பேசல் பார்ட்டில் இருக்கிறது ஓவரி. அப்போ இந்த ஸ்டிக்மாவில் தான் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ரெசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் போலன் கிரெயின். போலன் கிரெயினோடைய ரெசப்டிவ் சர்ஃபேஸ் என்னதுன்னா ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவில் போலன்ஸ் கிரெயின் உட்காந்த பிறகு அந்த போலன் கிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த ஸ்டைலுடைய அந்த டியூப்லர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலுக்குள்ளே போய் ஓவரியில் போய் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகும். அதுதான் வந்து இங்கே நடக்கிறது. ஓகே, காமன் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஓவரி பியர்ஸ் ஒன் ஆர் மோர் ஓவியூல்ஸ் அட்டாச் டு எ ஃபிளாட் அண்ட் குஷன் லைக் பிளசண்டா. ஓகேவா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த ஓவரி லார்ஜாக பெருசாக வரைகிறேன். இந்த ஓவரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓவரியில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் போட்டுக்காத மாதிரி எக்கச்சக்கமான ஓவியூல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அந்த ஓவரியில் ஓவியூல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் வந்து எங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னா குஷன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கக்கூடிய பிளசண்டாவில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ ஓவியூல்ஸ் வந்து எங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்கு? பிளசண்டாவில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து அப்போகார்பஸ். அப்போகார்பஸ்னா என்னதுன்னா மோர் தென் ஒன் கார்பல் இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா, ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இதே மாதிரி எக்கச்சக்கமான கார்பல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்து அது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது அப்போகார்பஸ். அதே நிறையா கார்பல் இருந்து ப்ரெசண்ட் ஆகிருந்து அது ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா அது சின்கார்பஸ். சின்னுனா என்னது? சைன் அப்படின்னு என்ன சேர்க்குறதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னுனா ஃபியூஸ்டு, சின்கார்பஸ்னா என்னது? ஃபியூஸ்டு. ஓகேவா, அடுத்து இதுக்கு ட்ரிக்கு வந்து என்னதுன்னா எல்லார் ஈஸ்வரி ஆந்திர பிரதேசில் முட்டபொம்மா சாங் பாடுனாங்க. ஓகேவா, எல் ஃபார் லோட்டஸ், எல் ஃபார் லோட்டஸ். ஓகேவா, ஆர் ஃபார் ரோஸ். ஓகேவா, இது ரெண்டும் அப்போகார்பஸ். அப்போகார்பஸ். முட்டை பொம்மா சாங் பாடினாங்க அப்படின்னா முட்டை, எம் ஃபார் மஸ்டர்ட், டி ஃபார் டொமேட்டோ. இது ரெண்டும் சின்கார்பஸ்க்குரிய எக்ஸாம்பிள். ஓகேவா, சின்கார்பஸ். ஓகேவா, அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, அப்புறம் அந்த போலன் கிரெயின் வந்து இந்த ஸ்டிக்மா மேலே உட்காந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த அந்த ஸ்டைல் வழியாக உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஓவியலோட ஃபெர்டிலைசேஷன் நடக்குதுல்ல. ஃபெர்டிலைசேஷன் நடந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஓவரி வந்து ஃப்ரூட்டாகவும் ஓவியல் வந்து சீடாகவும் டெவலப் ஆகுது. ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் ஆன பிறகு ஒரு போலன் கிரெயின் வந்து ஓவியலோட ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஓவியல்ஸ் வந்து டெவலப்ஸ் இன்டு சீடாகவும் ஓவரி வந்து ஃப்ரூட்டாகவும் நம்மளுக்கு வந்து மாறுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ளசன்டேஷன் பார்க்குறோம். அடுத்து ப்ளசன்டேஷன்னா என்னதுன்னா ஓவரியில் நம்ம இங்கே சொன்னோம்ல, ஓவரியில் பிளசண்டால தான் வந்து ஓவியூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய
பிளசண்டால் அரேஞ்ச் ஆகக்கூட ஓவியூல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பற்றி படிக்கிறது தான் பிளசன்டேஷன் சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா மார்ஜினல், ஆக்சில், பெரைட்டல், ஃப்ரீ சென்ட்ரல், அஞ்சாவது வந்து என்னதுன்னா பேசல். ஓகேவா? இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜினல். Placenta forms a ridge along the ventral switches of the ovary and ovules born on this ridge, forming two rows. Example வந்து பியா. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மார்ஜினல் பார்க்குறோம். மார்ஜினல்னா நம்ம இங்கே வந்து பிளாக் ஸ்கெட்ச்னால உங்களுக்கு வந்து அது ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி 2 ஸ்விட்சர்ஸில் இருக்கும். அந்த பியா அந்த பட்டாணி செடி அந்த பீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்விட்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஓவியூல்ஸ் வந்து இப்படி வென்டர் ஸ்விட்சர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிளசண்டா ஃபார்ம்ஸ் ஏ ரிட்ஜ். இதுதான் ரிட்ஜ் along the ventral switches of the ovary. ஓவரினுடைய வென்டர் ஸ்விட்சர்ஸில் ஓவியூல்ஸ் பான்ஸ் ஆன் தி ரிட்ஜ் ஃபார்ம்ஸ் 2 rows. 2 ரோஸாக வந்து இதாகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பியா. அடுத்து வந்து ஆக்செல். ஆக்செல்னா ஓவியூல்ஸ் ஆர் அட்டாச்டு டு இட் இன் எ மல்டிலோகுலார் ஓவரி. ஓகேவா? மல்டிலோகுலார் ஓவரி அப்படின்னா என்னன்னா நேற்று எப்படி நம்ம வந்து ஒரு போலங்கிரைனை ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் லோக்யூலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2 லோபுன்னு சொல்கிறோம். இந்த 2 லோபும் சேர்ந்தது வந்து என்னது பைலோபுன்னு சொல்கிறோம். இது ஒரு பைலோப்டு, இது ஒரு பைலோப்டு. அதே மாதிரி ஓவரிலேயும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த இதை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து 12th ரீப்ரொடக்ட் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நம்ம படிப்போம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போவோம். மல்டிலோகுலார் ஓவரி. இப்போ இது ஒரு லோகுலார், இந்த பாட்டு ஒரு லோகுலார், இந்த பாட்டு ஒரு, இது ஃபுல்லாக ஓவரி. ஓகேவா? இந்த ஓவரியில் இது ஒரு லோகுலார் பார்ட், இது ஒரு லோகுலார் பார்ட், இது ஒரு லோகுலார் பார்ட். அப்போ மல்டி லோகுலார் ஓவரியில் ஓவியூல்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து ஓவியூல்ஸ். ஓகேவா? ஓவியூல்ஸ் இது ஃபுல்லாக ஓவரி. இந்த ஓவரியில் மல்டி லோகுலார் ஓவரியில் ஓவியூல்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓவியூல்ஸ் ஆர் அட்டாச் டு இட் இன் எ மல்டிலோகுலர் ஓவரி. அடுத்து வந்து பெரைட்டல். ஓவியூல்ஸ் டெவலப்ஸ் ஆன் தி இன்னர் வால் ஆஃப் தி ஓவரி ஆர் பெரைட்டல் பார்ட். இங்கே பாருங்க ஓவரினுடைய பெரிஃபெரல் பார்ட். பெரிஃபெரல் பார்ட்னா என்னதுன்னா வெளிப்பக்கம்னு அர்த்தம். ஓவரி இது ஃபுல்லாக ஓவரி, ஓவரினுக்கு இன்னர் சைடில் இருக்குது. ஓவரி இது ஃபுல்லாக ஓவரி, ஓவரிக்கு இன்னர் சைடில் இருக்குது. காமனாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளி சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் பெரிஃபெரல் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓவியூல்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஓவரினுடைய இன்னர் சைடில் இல்லைன்னா ஓவரிக்கு வெளி சைடில் இருக்குது. இது காமனாக பார்க்கும்போது பெரிஃபெரல் பார்ட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓவரி இஸ் 1 சேம்பர்டு. பார்க்குறதுக்கு 1 சேம்பர்டு மாதிரி தான், 1 சேம்பர்டு தான் இந்த இதோட ஓவரி. பட் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா 2 சேம்பர்டு மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து என்னது ஃபால்ஸ் செப்டான்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஓவரி வந்து 1 செப்டா தான், 1 சேம்பர்டு உள்ளது தான். ஆனால் இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 2 சேம்பர்டு மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ஃபால்ட் செப்டான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரீ சென்ட்ரல். ஃப்ரீ சென்ட்ரல்னா என்னதுன்னா ஓவியூல் பார்ன் ஆன் சென்ட்ரல் ஆக்சிஸ் செப்டா ஆர் ஆப்சென்ட். இங்கே எங்கே செப்டா ஏதாச்சும் பிரிஞ்சிருக்கா? செப்டா எதுவுமே பிரியலை. ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 4 வகை போட்டிருக்கோம். பட் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்காண்டி நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 2 செப்டானா 2 சேம்பர் மட்டும் தான். இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர் மட்டும். இங்கே 4 சேம்பர் மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து எந்த ஒரு செப்டாவுமே இல்லை. நடுவுக்குள்ள ஓவியூல்ஸ் வந்து இருக்குது. சுற்றியும் ஓவரி. ஓகேவா? ஓவரினுடைய நடுப்பகுதியில் ஆக்சிஸில் வந்து ஓவியூல்ஸ் வந்து பானா இருக்கு. செப்டா எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து பேசல். பிளசண்டா டெவலப்ஸ் அட் பேஸ் ஆஃப் ஓவரி அண்ட் சிங்கிள் ஓவியூல் இஸ் அட்டாச்சு டு இட். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளசண்டால வந்து ஓவரி இருக்கு. இப்போ இதுதான் ஓவரி அப்படின்னீங்கன்னா இதுதான் ஓவரின்னு வச்சுக்கிட்டோம்னா ஓவரினுடைய பேஸ் பகுதியில் வந்து பிளசண்டால வந்து அந்த சிங்கிள் ஓவியூல் வந்து வளருது. அப்போ ஓவரி இப்படி இருக்குன்னா அதுக்கு கீழ்ப்பகுதியில் தான் வந்து ஓவியூல் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓவரி, ஓவரினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. என்னது ஓவியூல் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் 5 வகையான பிளசன்டேஷன். அடுத்து வந்து நம்ம ஃப்ரூட் பார்க்கலாம். ஃப்ரூட்னா என்னதுன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஒரு முக்கியமான ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரூட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு. ஃப்ரூட் வந்து எதுலேருந்து வருது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட்னு படிச்சிருக்கோம். அதுதான் இங்கே வந்து ஃப்ரூட்னு சொல்கிறான். ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல், ஃபெர்டிலைசேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் ஓவரி வந்து என்னவா மாறுது? ஃப்ரூட்டாக மாறுது. ஆனால் இங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காமையே ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஓவரியிலேருந்து ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதை பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிகார்ப் அண்டு சீடு. ஃப்ரூட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா பெரிகார்ப்புனும் சீடுன்னு பிரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள விதை, மேலே இருக்கக்கூடிய தோல், அந்த சதப்பகுதி எல்லாத்தையும்
மொத்தமாக பெரிகார்ப்னு பிரிச்சுறாங்க. அதை ட்ரை ஆர் ஃப்ளஷின்னு பிரிக்கிறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்னு என்னதுன்னா ட்ரை கிரேப்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும், அந்த மாதிரி கொட்டை உள்ளது. ஃப்ளஷி அப்படின்னா நல்லா வந்து சதப்பகுதி உள்ளது. ஓகேவா? பெரிகார்ப் இஸ் thick and fleshy. It is differentiated into epicarp, mesocarp and endocarp. பெரிகார்ப்பை வந்து திக்காக இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும். ஃப்ளஷினா என்னது? எடிபிள் பார்ட், நம்ம சாப்பிடக்கூடிய பார்ட். இட் இஸ் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா எபிகார்ப். எபிகார்ப்னா என்னதுன்னா காமனாக பலன் பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய தோல் தான் எபிகார்ப்பு, நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளஷி பார்ட் மீசோகார்ப்பு, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீடு வந்து எண்டோகார்ப். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ கோகோனட் நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிறது கோகோனட் அண்டு மேங்கோ. அந்த ரெண்டுமே வந்து ட்ரூ ஃப்ரூட். இது வந்து நம்ம டீட்டெயிலாக 10th வந்து படிச்சிருப்போம். நம்மளுக்கு என்சிஆர்டிலேருந்து அவ்வளோ டீட்டெயிலாலாம் நம்மளுக்கு கொடுக்கல. ட்ரூ ஃப்ரூட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சாரி, பிளான்ட்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டு. அந்த ரெண்டு ஃப்ரூட் மட்டும் கொடுத்துருக்காங்க, கோகோனட்டும் மேங்கோவும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ கோகோனட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரூ ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய கோகோனட்டும் மேங்கோவும் எதுலேருந்து டெவலப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. நம்ம எஸ்டர்டே வீடியோவில் வந்து நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் தி ஓவரி பார்த்துருந்தோம். அதில் வந்து கேலிக்ஸ் கொரலா வந்து கீழே இருந்து ஓவரி வந்து மேலே இருந்துச்சு. அப்படின்னா எப்படின்னா இந்த மாதிரி, இதுதான் தலாமஸ் பகுதி. தலாமஸ் பகுதியில் இது வந்து ஓவரி, இது வந்து ஓவரி கீழே வந்து கேலிக்ஸ் கொரலாலாம் வந்துட்டு மேலே ஓவரி இருந்துச்சுன்னா அது சுப்பீரியர் ஓவரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சுப்பீரியர் ஓவரி. பட் ஒன் கார்பல், ஒரே ஒரு கார்பல் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு கார்பல் சுப்பீரியர் ஓவரியிலேருந்து வளரக்கூடியதான் கோகோனட்டும் மேங்கோவும். அண்டு ஒரே ஒரு சீடு மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ மேங்கோ பார்க்கலாமா? மேங்கோவில் அவுட்டரில் இருக்கக்கூடிய தோல் வந்து எடிபிள் எபிகார்ப். நிறைய பேர் தோலை வந்து எடுத்துட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் அந்த தோலவே வந்து எடுத்துட்டு அந்த ஃப்ளஷி பார்ட்டை சாப்பிடுவாங்க, சில பேர் தோலையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதான் இங்கே வந்து அவுட்டர் எடிபிள் எபிகார்ப்னு சொல்லியிருக்காங்க. மிடில் இருக்கக்கூடிய ஃப்ளஷி எடிபிள் மீசோகார்ப், நடுவில் இருக்கக்கூடிய சதப்பட்டை தான் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம். அடுத்து வந்து இன்னர் ஸ்டோனி எண்டோகார்ப்னா என்னதுன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த சீடு விதையை தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து எண்டோகார்ப்னு சொன்னாங்க. அதே கோகோனட்டில் வந்து மீசோகார்ப் இஸ் ஃபைப்ரஸ். நீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கோகோனட்டில் வந்து மீசோகார்ப்பில் என்னதுன்னா ஃபைப்ரஸ் அப்படின்னு எழுதணும். சிலனா ஃபைப்ரஸ் என்னன்னு கேட்பாங்க, மீசோகார்ப்னு எழுதணும். கிட்டத்தட்ட நீட்டில் எக்கச்சக்கமான தடவை கேட்ட கேள்வி இது ஒரு கேள்வி. அடுத்து வந்து இந்த ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் தி ஓவரி இஸ் ஏ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். இது வந்து நீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே மாதிரி ப்ளசன்டேஷன் பார்த்துட்டோம்னா ப்ளசன்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்து மார்ஜினல் ப்ளசன்டேஷன் வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.